என்ன ஆர்த்தி? வாங்க சம்பந்தி. இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுச்சா? என்ன விஷயமா வந்துருக்கீங்க? பிள்ளையும் பேரனையும் பாக்கலான்னு வந்தமா. கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட போனவங்க தான் இப்பதான் வந்திருக்கிறீங்க. வந்துடுறீங்க பேரனை பாக்கணும் பிள்ளைய பாக்கணும்னு ஒண்ணு செய்யறதுக்கு வக்கு இல்ல. ஆர்த்தி, உங்க அப்பா வந்திருக்கிறாங்க பாரு. அப்பா ஏப்பா இங்கெல்லாம் வந்து அசிங்கப்படுறீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்லப்பா. இல்ல பாப்பா, ஊர்ல பண்டிகை போட்டுக்கிறாங்க. அம்மா எல்லாத்துக்கும் துணி எடுத்து குடிச்சு அதான் கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தமா. ஏப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா எங்கப்பா? எனக்கு ஒரு அப்பா உடம்பு முடியலமா, அதான் நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்கம்மா. அப்பா இருங்கப்பா, சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா பரவாயில்லம்மா, இருக்குமா, நான் வரமா. ஏய் இவன், நீ ஏன் என் வீட்டுல தண்டை சோறு தின்னுட்டு இருக்கிற? உங்க அப்பனை வேற சாப்பாட கூப்பிடுற. அப்படி என்னடி உங்க அப்பா வானது கொடுத்தான்? பொத்தி பொத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற. யாரு இங்க உட்காந்து தண்டை சோறு தின்னுட்டு இருக்கா? உங்களுக்கு நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்து வீடெல்லாம் கூட்டி விட்டு பாத்திரம் எல்லாம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டு உங்க பையனை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு உங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு உங்க பேரனுக்கு பீ மூத்திரத்தெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு நீங்க உங்க கண்ணெல்லாம் அடையிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க நான் தண்டை சோறா? இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க நீங்க தண்டை சோறா? இப்படி உங்களுக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுட்டு இந்த தண்டை சோறுங்கிற பேச்சு வாங்கிட்டு நான் இங்க இருக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இவ்வளோ பணங்காசு இருந்தும் இங்க நான் வேலைக்காரியா இருக்கிறதுக்கு பணங்காசே இல்லைனாலும் எங்க வீட்டுல நான் மகாராணியாட்ட இருப்பேன்.